பொருளாதார ரீதியில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் புலமை பரிசில்களை வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பமாகியுள்ளது. குறித்த நிகழ்வானது கண்டி மாவட்ட செயலகத்தின் சபாநாயகர் ஜகந்த விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்றுள்ளது. வகையாவ பூர்ணவத்த மேற்கு கிராம சேவகர் பிரிவினைச் சேர்ந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 2025 மே 31ஆம் தேதி ஜனாதிபதி நிதியத்தின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வின் போது அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவது பொருத்தமானது என்பது கண்டறியப்பட்டது. அதன் ஒரு கட்டமாக பாடசாலை மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது. அதன் முதற்கட்டமாக 28 மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கப்பட்டன. சுகாதார மற்றும் வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் ஹங்சன விஜயமுனி, நாடாளுமன்ற உறுப்பினர் தனுர திசாநாயக்க, மத்திய மாகாண பிரதேச செயலாளர் எம்.ஏ. பிரேமசிங்க, கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்க உடவத்த மற்றும் பிரதேச செயலாளர்கள் மற்றும் ஏனைய அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதேவேளை 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் பரீட்சைகள் தொடர்பான கால அட்டவணையை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அதன்படி 2025 கல்வி பொதுதராதார சாதாரண தர பரீட்சை 2026 பிப்ரவரி 17 முதல் 2026 பிப்ரவரி 26 வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையானது 2026 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முதல் 2026 செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அதேவேளை 2026ஆம் ஆண்டுக்கான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையானது 2026 ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதியன்று இடம்பெற உள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான காப்போதர சாதாரண தர பரீட்சையானது 2026 டிசம்பர் 8ஆம் தேதி முதல் 2026 டிசம்பர் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது.